ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் எங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே இன்றைக்கு நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை போற்றவும், கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாக இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைந்து போன பாத்திரங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். வெறுமையான பாத்திரங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய புதிய அபிஷேகத்தினாலே, உம்முடைய புதிய பலத்தாலே, உம்முடைய புதிய தைரியத்தினாலே எங்களை நிரப்பி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நோக்கங்களை நாங்கள் சரி செய்து, எங்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து, ஆவி ஆத்மா சரீரத்திலே எங்களை ஆசீர்வதித்து, இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தது நல்லது என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பாத்திரங்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. வருகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் அமர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் ஒருவரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தும். எல்லாம் வல்ல எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் காட். அனைத்தையும் மருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் மருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் மருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா, யெகோவா ஈரே, அனைத்தையும் மருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே.
என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் மறுடிடும், எனக்கென தந்திடும், பலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் மருளிடும், எனக்கென தந்திடும், பலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. Praise the Lord. Amen. Praise God. உதிராத சூரியனாய் இயேசு வந்தாரே, இருளான என் வாழ்வை மாற்றி தந்தாரே. உதிராத சூரியனாய் இயேசு வந்தாரே, இருளான என் வாழ்வை மாற்ற வந்தாரே. துக்கமெல்லாம் பனி போல கரைய செய்தாரே, ஆளுகையின் அதிகாரம் எனக்கு தந்தாரே. துக்கமெல்லாம் பனி போல கரைய செய்தாரே, ஆளுகையின் அதிகாரம் எனக்கு தந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே, நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே, நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உதிராத சூரியனாய் இயேசு வந்தாரே, இருளான என் வாழ்வை மாற்ற வந்தாரே. உதிராத சூரியனாய் இயேசு வந்தாரே, இருளான என் வாழ்வை மாற்ற வந்தாரே. துக்கமெல்லாம் பனி போல கரைய செய்தாரே, ஆளுகையின் அதிகாரம் எனக்கு தந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே, நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே, நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உலகத்தின் சாபங்கள் நிர்மூலமாக்கவே பூமி வந்தாரே. விழுந்த என்னை மீண்டும் நடக்க செய்து அரியணையில் என்னை அமர செய்தாரே. உலகத்தின்
சாபங்கள் நிர்மூலமாக்கவே பூமி வந்தாரே. விழுந்த என்னை மீண்டும் நடக்க செய்து அரியணையில் என்னை அமர செய்தாரே. தோல்வி வல்லமையை நிர்மூலமாக்கி நிரந்தர வெற்றி தந்தாரே. நினைவுகள் எல்லாம் நிஜமாக மாற்ற கிறிஸ்து என்னில் வந்தாரே. தோல்வி வல்லமையை நிர்மூலமாக்கி வெற்றி தந்தாரே. நினைவுகள் எல்லாம் நிஜமாக மாற்ற கிறிஸ்து என்னில் வந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே. நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே. நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. பாவத்தில் இருந்த என்னை கிருபையின் ஆளுகைக்குள் கொண்டு வந்தாரே. நித்திய அழிவில் இருந்த என்னை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வந்தாரே. பாவத்தில் இருந்த என்னை கிருபையின் ஆளுகைக்குள் கொண்டு வந்தாரே. நித்திய அழிவில் இருந்த என்னை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வந்தாரே. தகப்பனின் அன்பை தவறாமல் பெற்றுக்கொள்ள மகனாய் மாற்றி வந்தாரே. கண்கள் காணாததை கண்கள் கண்டு கொள்ள வார்த்தையை என்னுள் வைத்தாரே. தகப்பனின் அன்பை தவறாமல் பெற்றுக்கொள்ள மகனாய் மாற்ற வந்தாரே. கண்கள் காணாததை கண்கள் கண்டு கொள்ள வார்த்தையை என்னுள் வைத்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே. நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே. நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உதிராத சூரியனாய் இயேசு வந்தாரே. இருளான என் வாழ்வை மாற்ற வந்தாரே. உதிராத சூரியன் இயேசு வந்தாரே. மாற்ற வந்தாரே. துக்கமெல்லாம் பனி போல கரைய செய்தாரே. ஆளுகையின் அதிகாரம் எனக்கு தந்தாரே. துக்கமெல்லாம் பனி போல பறைய செய்தாரே. ஆளுகையின் அதிகாரம் எனக்கு தந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே. நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே. நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உலகத்தின் சாபங்கள் நிர்மூலமாக்கவே பூமி வந்தாரே. விழுந்த என்னை மீண்டும் நடக்க செய்து அரியணையில் என்னை அமர செய்தாரே. உலகத்தின் சாபங்கள் நிர்மூலமாக்கவே பூமி வந்தாரே. விழுந்த என்னை மீண்டும் நடக்க செய்து அரியணையில் என்னை அமர செய்தாரே. தோல்வி வல்லமையை நிர்மூலமாக்கி நிரந்தர வெற்றி தந்தாரே. நினைவுகள் எல்லாம் நிஜமாக மாற்ற கிறிஸ்து என்னில் வந்தாரே. தோல்வி வல்லமையை நிர்மூலமாக்கி நினைவுகள் எல்லாம் நிஜமாக மாற்ற கிறிஸ்து என்னில் வந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே. நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே. நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. உதிராத சூரியனாய் இயேசு வந்தாரே. என் வாழ்வை மாற்ற வந்தாரே. உதிராத சூரியனாய் இயேசு வந்தாரே. இருளான என் வாழ்வை மாற்ற வந்தாரே.
செய்தாரே, துக்கமெல்லாம் பனி போல கரைய செய்தாரே, ஆளுகையின் அதிகாரம் எனக்கு தந்தாரே, துக்கமெல்லாம் பனி போல கரைய செய்தாரே, ஆளுகையின் அதிகாரம் கரை. உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே, நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே, உன்னால் முடியும் என்று சொல்ல வந்தாரே, நம்பினால் முடியும் என்று காட்ட வந்தாரே. பூமியின் மேல் வந்த எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதங்களாக மாற்ற இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். சுதந்திரத்தின் ஆசீர்வாதங்களை நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி நாம் சுதந்திரிக்க கர்த்தரை ஸ்தோத்தரித்து இந்த காலையிலே, லார்ட், as long as I am breathing I will praise the Lord. எனக்கு மூச்சு உள்ளவரை நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். I'll praise the Lord at all times. எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். I'll praise in the valley, praise on the mountain, I'll praise when I'm sure, praise when I'm doubting, I'll praise when outnumbered, praise when surrounded, 'cause praise is the water my enemies drowning. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I'll praise when I feel it, I'll praise when I don't, I'll praise 'cause I know you're still in control. Praise is a weapon, it's more than a sound. My praise is the joy that Jericho down. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I'll prosper your sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. I'll praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my
I'll praise in the valley, praise on the mountain. I'll praise when I'm sure, praise when I'm doubting. I'll praise when outnumbered, praise when surrounded. 'Cause praise is the water my enemies drowning. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Oh God, praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I'll praise 'cause you're sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. I'll praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. கர்த்தரை நாம் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென். இந்த காலையிலே கர்த்தரை நாம் சத்தத்தை உயர்த்தி பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயம் என்பது இட் இஸ் நாட் அ கிரேவ்யார்ட். கல்லறையில் போனீங்கன்னா அவ்வளோ நிசப்தமாக இருக்கும். ஆனால் ஆலயத்தில் நிசப்தமாக இருக்கக்கூடாது. கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆலயத்தில் கை கட்டி உட்காரக்கூடாது. ஆலயத்தில் ரொம்ப பயபக்தியாக அவ்வளோ பரிசுத்தம்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல மனசுக்குள்ளே இருக்கிற நன்றி, கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மைகள், கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து இந்த இடத்துல கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆமென். யெகோவா தேவன், அவர் யெகோவா ஈரேவாய் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். அவருடைய அநேக நாமங்கள் உண்டு. யெகோவா நிசி, வெற்றி தருகிறவர். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். He takes care of everything. இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் உயிருள்ளவரை பாடுவேன். யெகோவா ஈரே நீ, யெகோவா நிசி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா
யெகோவா நிசி நீர், யெகோவா ஷம்மா நீர், யெகோவா ஷாலோம் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வார், தடைகளை உடைத்து முன்னே செல்வார். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர், யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. நிச்சயம் முடிவை கண்டிடுவேன், நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. நிச்சயம் முடிவை கண்டிடுவேன், நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. அழுகையின் மாலை களிப்பாய் மாறும், அழுகையின் மாலை களிப்பாய் மாறும். யெகோவா ஷம்மா கூட இருப்பீர், யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவே. யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவே. சத்ருவை ஜெயித்து காலில் கீழ் மீதிப்பே, சத்ருவை மீதித்து காலின் கீழ் மீதிப்பே. யெகோவா நிசியே வெற்றி கொடியே, யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வார், தடைகளை உடைத்து முன்னே செல்வார். யெகோவா ஈரே பார்த்து கொள்வார், யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். நிச்சயம் முடிவை கண்டிடுவே, நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. நிச்சயம் முடிவை கண்டிடுவே, நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. அழுகையின் வாளை களிப்பாய் மாறும், அழுகையின் மாலை களிப்பாய் மாறும். யெகோவா ஷம்மா கூட இருப்பீர், யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் நான் உயிருள்ளவரை பாடுவே.
யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவே. யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவே. சத்ருவை ஜெயித்து காலின் கீழ் மீதிப்பே. சத்ருவை ஜெயித்து காலின் கீழ் மீதிப்பே. யெகோவா நிசியே வெற்றி கொடியே. யெகோவா தேவனுக்கே செலுத்திடுவே. செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும். நாம் எழும்பி நின்று பாடுவோமா? Let's stand up and worship God. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிசி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிசி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீ. எல்லாரும் பாடமா? யெகோவா, யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை. கைகளை தட்டி பாடலாமா? அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிசி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிசி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த காலையிலே கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஆராதிக்கும் பொழுது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. நம்முடைய பலவீனங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நாம் சுமந்து வருகிற பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து, அவரிடத்திலிருந்து ஒரு சுதந்திரமான விடுதலையின் ஆவியை பெற்றுக்கொள்வதுதான் ஆராதனை நேரம். என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்வதுதான் ஆராதனை. நம்ம கண்களுக்கு முன்பாக நமக்கு இருக்கும் சவால்கள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும் வியாதிகள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும் மலைகள், நமக்கு கண்களுக்கு முன்பாக பயமுறுத்தும் மனிதர்கள், நமக்கு முன்பாக இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக உருகி போய்விடும். இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து, லார்ட், யூ ஆர் பிகர் தேன் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் காட்டிலும் நீர் பெரியவர். நான் என்னுடைய பிரச்சனையை பெருசாக பேசி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வலிகளை நான் மிக அதிகமாக யோசிக்கிறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக யோசித்து இதை எப்படி முடிவு கட்டுவது? How can I solve? But God has already provided a solution just to worship Him. கர்த்தருடைய தேவ மனிதர்கள்
கர்த்தரை தாழ பணிந்து கொண்டார்கள். ஆபிரகாம் கர்த்தரை அடிக்கடியாக he worshipped God. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த காலையிலே கர்த்தரை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆராதியுங்கள். இருக்கிற இடத்துல நீங்கள் ஆராதியுங்கள். Just think how God is so great. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஏன் இன்னும் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால் கண்கள் எல்லாம் வேற இடத்துல இருக்கிறது. பிரதர், சிஸ்டர், உங்க கண்கள் எப்பொழுது கர்த்தர் மேல் வருகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதி வரும். இல்லை என்றால் யாரையும் முகம் கொடுத்து கூட பார்க்க முடியாது. Because we are so self-oriented. இன்னைக்கு கர்த்தரிடத்துல அவரை ஆராதனை நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவியை விடுதலையாக்கும். I am bound by many things. பயம் என்னை கட்டி வைத்திருக்கிறது. கவலைகள் என்னை கட்டி வைத்திருக்கிறது. வெறுப்புகள் என்னை கட்டி வைத்திருக்கிறது. கோபம் என்னை கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலையில உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் வருகிறேன் கர்த்தாவே. I want to worship you, Lord. Give me your strength, Lord. Lord, I come, I confess, bowing here, I find my rest. Without you, I fall apart. You are the one that guides my heart. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. Sin runs deep, your grace is more. Where grace is found is where you are. And where you are, Lord, I am free. Holiness is Christ in me. Lord, I need you. Oh, I need. Yes, Lord, we need you in our life. Every hour we need you, Lord. Oh, we need you, Jesus. Defense, my righteousness. Oh God, how I need you. So teach my song to rise to you when temptations comes my way. When I cannot stand, I'll fall on you. Oh Jesus, Jesus, you're my hope and stay. நீரே வேண்டும், நீரே வேண்டும். என்னாலும் நீர் எனக்கு வேண்டும். என் அரணும் நீரே, என் குரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டுமே. ஓ, we need you, Lord. நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவருண்டு,
செய்ய உனக்கு உண்டு. ஒருவர் உண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். உங்களுடைய யுத்தத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் காரியத்தை நீங்கள் பாருங்கள். Stand still and see the salvation of the Lord. எவ்வளவு நாட்கள் கர்த்தாவே, மாதங்கள், வருடங்கள் உருண்டோடிக்கொண்டே போகிறதே. காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல தங்களை செட்டைகளை விரித்து அவர்கள் உயரே பறப்பார்கள். They that wait upon the Lord shall renew their strength. கர்த்தர் இன்றைக்கு ஒரு புது பலனை உங்களுக்கு தருவார். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு பலத்தை இன்றைக்கு தருவார். என் விசுவாசமே தளர்ந்து போகிறது, என் நம்பிக்கை அசைக்கப்படுகிறது என்று நீங்கள் சொல்லினால், இந்த ஆராதனை நேரத்திலே நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்களோ அங்கே உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளையும் சந்திக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு பலன் உங்கள் மேலே கர்த்தர் அவருடைய கரத்தை வைத்து உங்களுக்கு தருகிறார். Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், கர்த்தாவே, மேக் மை லைஃப் கலர்ஃபுல். ஆண்டவரே, வாழ்க்கை சலித்து போனது போல இருக்கிறது, என் வாழ்க்கை ரொட்டீனாக இருக்கிறது, எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் போல இருக்கிறது. ஐ எம் சோ ஃப்ரஸ்ட்ரேட்டட், வெறுப்பாக இருக்கிறது. உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். பிரதர், சிஸ்டர், உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். Just come to Jesus. Stir up your faith. God will raise you up. கர்த்தர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். உங்களுடைய நிலைமையிலே நீங்கள் தளர்ந்து இப்படிதான் இருக்கும் என்று நீங்கள் முடிவு செய்ய அவசியமில்லை. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணலாம். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 14, யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன். I am going to read verse 13, verse 14 and verse 15. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15. And Joshua blessed him and gave unto Caleb the son of Jephunneh Hebron for an inheritance. Hebron therefore became the inheritance of Caleb the son of Jephunneh the Kenizzite unto this day, because he wholly followed the Lord God of Israel. And the name of Hebron before was Kirjath Arba, which Arba was a great man among the Anakims, and the Lord and the land had rest from war. அப்போது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான
எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதல் ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? பிரைஸ் காட். சொல்லமா? திஸ் இஸ் மை பைபிள். ஐ am what it says. I have what it says I have. I can do what it says I can do. Today I'll be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து, and Joshua blessed him. யோசுவா காலேபை ஆசீர்வதித்தான். இந்த 14ஆம் அதிகாரங்களில் தொடர்ந்து வருகிற அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். 14ஆம் அதிகாரத்திலே யூதாவின் கோத்திரத்திற்கு ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்தை தருகிற ஒரு காரியங்களை இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In chapter 14 we read about the inheritance that belonged to the tribe of Judah being given by Joshua. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அந்தந்த கோத்திரத்திற்கு தந்தார். காலேபுக்கு கர்த்தர் இந்த வசனங்களிலே ஆசீர்வாதமாக ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் அவருக்கு தந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காலேபருடைய இந்த சந்தர்ப்பத்திலிருந்து நாம் படித்து கொள்ள போகிறோம். ரிசீவிங் த இன்ஹெரிட்டன்ஸ் வாட் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்கு பண்ணின சுதந்திரங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 14ஆம் அதிகாரத்திலே காலேப் தன்னுடைய சொந்த வாயினால் இந்த கூற்றுகளை சொல்லுகிறார். Caleb opened his own mouth and was testifying about God's blessings in his life. காலேபுக்கு இப்போ வயது இந்த அதிகாரத்திலே இந்த நாம் வாசிக்கிற சந்தர்ப்பத்திலே 85 வயது, 85 year old was Caleb. ஆனால் காலேப் தான் வாலிப பருவத்திலே இருந்து கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர் இங்கே சொல்லுகிறார். ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரத்திற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. There is a great wide difference between God's blessings and God's inheritance. வேத புத்தகத்தை நீங்கள் அதிகமாக வாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் பொதுவான வார்த்தை. ஆனால் 14ஆம் வசனத்திலே காலேபுக்கு உரிய சுதந்திரத்தை அங்கே தருவதாக வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தின் கடைசி பாகம், எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். He gave Hebron not as a blessing but as a inheritance. சுதந்திரமாக. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் படித்து வேலை செய்கிறோம். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஆனால் ஆண்டவர்
இன்னொரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். இந்த சுதந்திரம் ஒரு சந்ததி விட்டு இன்னொரு சந்ததிக்கு அது கடந்து போய்கொண்டே இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் passed on from one generation to the next generation and it goes on. ஆண்டவர் யோசுவா மூலமாக காலேபுக்கு கொடுத்த சுதந்திரம் தன்னுடைய மகளாகிய அக்சாலுக்கு கடந்து சென்றது என்பதை அடுத்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலையிலே ஒரு சத்தியத்தை இந்த முகவரியிலே நாம் ஆணித்தரமாக இருதயத்திலே பதித்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நம்முடைய கையின் உழைப்பினால் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நேராக பரலோகத்திலிருந்து நமக்கு சுதந்திரங்களை தருகிறார். வேதத்தில் அநேக சுதந்திரங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆகவே ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திரத்திற்கும் நாம் வித்தியாசங்களை அறிந்து கொள்ள வேண்டும். Inheritance we pass on to the next generation that our children will be blessed. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வாதங்களை விட சுதந்திரங்களை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் காலேபுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரங்களை தந்திருக்கிறார். இந்த சுதந்திரங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், you have to possess it. அதை போய் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். காலேபுடைய வாழ்க்கையிலே இந்த 7, 8 வசனங்களிலிருந்து அதை கூர்மையாக வாசிக்கும் பொழுது ஒரு சொற்றொடர் மறுபடியுமாக வருகிறது. காலேப் கர்த்தரை உத்தமமாக பின்தொடர்ந்தான். Caleb followed the Lord wholeheartedly. முழு இருதயத்தோடு கூட உத்தமமாய் காலேபு கர்த்தரை பின்தொடர்ந்தான். இந்த அதிகாரத்திலே நீங்கள் 8 வசனம், 9 வசனம், 14 வசனத்தை வாசித்தால் நமக்கு நேரமில்லை. Caleb followed the Lord wholeheartedly. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட உத்தமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த சுதந்திரத்தை கர்த்தர் தந்து விடுகிறார். உத்தமமாய் பின்தொடர்கிறவர்கள் அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க நன்றாக அறிந்திருப்பார்கள். People who follow the Lord with a whole heart without any reservations. காலேப் கர்த்தரை மிக நெருக்கமாக கர்த்தரை பின்தொடர்ந்தார். He followed the Lord wholeheartedly. நான் இதை வாசிக்கும்பொழுது ஹோல் ஹார்ட், உத்தமமாய் கர்த்தரை பின்தொடருவதென்றால் என்ன என்பதை இந்த மூல பாஷையிலே அதை எடுத்து நான் படித்திருக்கிறேன். ஹோல் ஹார்ட்டட்லி ஃபாலோயிங் காட், அப்படி என்றால் அந்த ஹோல் ஹார்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு ஃபில் த கேப், டு ரெடியூஸ் த கேப், இடைவெளியை குறைப்பது. அதுதான் உத்தமமாய் பின் செல்வது. ஆண்டவரை நாம் பின்தொடர்ந்து வருகிறோம். we are following God. ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார், ஆண்டவரை பின்தொடர்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்கிறோம். அப்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பின்தொடரும் பொழுது நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி ஆண்டவருக்கும் நமக்கும் அதிகமாக கூடாதே தவிர அவருக்கு அருகாமையிலே செல்ல வேண்டும். அதற்கு பேர் தான் முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்தொடர்வது. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இடைவெளி குறைந்து கொண்டே போக வேண்டும். நாளுக்கு நாள் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஷுட் ரெடியூஸ். அதுதான் ஹோல் ஹார்ட்டட் ஃபாலோயிங். நாளுக்கு நாள் இந்த கேப் 10 மீட்டர்ஸ் 20 மீட்டர்ஸ் அதிகமாகக்கூடாது. ஆண்டவருக்கு அருகாமையிலே செல்ல வேண்டும். அவருக்கு அருகாமையிலே செல்ல செல்ல தான் நம்முடைய கண்களுக்கு அந்த சுதந்திரம் நன்றாக தெரியும். அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
மூன்று விதமான சுதந்திரங்கள், மூன்று விதமான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த சில வசனங்களிலே காலேப் சாட்சியாக சொல்லுகிறார். Caleb testifies about three important blessings that God gave him when he wholly followed the Lord. கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட காலேப் பின்தொடரும்போது ஆண்டவர் காலேபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாயினாலே சாட்சியாக சொல்லுகிறார். அந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். How he was able to possess that inheritance, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மூன்று விதமான முன் ஆசீர்வாதங்கள், முன் வாழ்க்கையை காலேபுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த மூன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, God gave Caleb a spared life. Number 2, God gave Caleb a strong life. And number 3, God gave Caleb a satisfied life. தமிழிலே சொல்லுகிறேன், ஆண்டவர் காலேபுக்கு காப்பாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்தார். இரண்டாவதாக, ஆண்டவர் காலேபுக்கு பலனுள்ள ஒரு வாழ்க்கையை தந்தார். மூன்றாவதாக, ஆண்டவர் காலேபுக்கு மன திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை தந்தார். A spared life, a strong life and a satisfied life took him to receive the inheritance from God. காப்பாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, பலனுள்ள ஒரு வாழ்க்கை, திருப்தி உள்ள வாழ்க்கை தான் ஆண்டவருடைய சுதந்திரத்தை பெற்று அடுத்த சந்ததிக்கு அதை கொடுக்க காலேபுக்கு அது உதவியது. இன்றைக்கு காலையிலே கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை தரும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக, யோசுவா காலேபை ஆசீர்வதித்தான். எப்படி? 14ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். I'm going to read verse 10. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காப்பாற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். Behold, the Lord hath kept me alive. என்னை கர்த்தர் உயிரோடே காத்தார். ஏன் இந்த சொற்றொடரில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன விசேஷித்த தன்மை இருக்கிறது? எல்லாரும் சொல்லலாம், இன்றைக்கு நாம் எல்லாருமே சொல்லலாம், கர்த்தர் இன்றைக்கு என்னை காத்தார். அது ஒரு ஆசீர்வாதம். எப்படி என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை தான் முதலாவதாக ஸ்பேர்டு லைஃப். காட் ஸ்பேர்டு இஸ் லைஃப். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் காலேபுடைய ஜீவனை, காலேபுடைய வாழ்க்கையை பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது காலேப் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், அன்றைக்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு என்னை அனுப்பின போது எனக்கு 40 வயதாக இருந்தது. ஐ வாஸ் 40. இன்றைக்கு என்னுடைய வயது 45 வருடங்களை கடந்து 85 வயதாகிறது. ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ். 45 வருடங்கள் நான் வனாந்தரத்தை அலைந்தேன். இப்போது சுதந்திரிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக நான் வந்திருக்கிறேன். அப்படி என்றால் எபிரேயருடைய நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், காலேபையும் யோசுவாவையும் தவிர எல்லா இஸ்ரவேலரும் எங்கே மரித்தார்கள்? வனாந்திரத்திலே மரித்தார்கள். அப்போ வனாந்திரத்திலே பிறந்த பிள்ளைகள் தான் கானானுக்குள்ளாக வந்தது. எகிப்திலே பிறந்த 2 பிள்ளைகள் தான் கானானுக்குள்ளாக சென்றார்கள். அது யோசுவாவும் காலேபும். அப்போ இப்படிப்பட்ட ஆபத்தில் தப்பித்து வருவது எவ்வளோ கஷ்டம். கடந்த ஆண்டுகளிலே கொரோனாவில் அநேகர் மரித்து போய்விட்டார்கள். உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். God has spared your life. போன வாரத்தில் கூட கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ விபத்துகள். கடந்த வாரத்தில் எவ்வளோ வாசிக்கிறோம் நியூஸில், தூங்கிக் கொண்டே மரித்து விடுகிறார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் காப்பாற்றி இருக்கிறார். ஆமேன். இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு.
அப்போ காலேப் இங்கே சொல்லுகிறார், God kept me alive. கர்த்தர் என்னை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். ஜாஷுவா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், கோடிக்கணக்கான ஜனங்கள் வனாந்தரத்தில் சாப்பிட்டார்கள், தூங்கினார்கள், அலைந்தார்கள். ஆனால் கானான் தேசத்தை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. கர்த்தர் என்னை காப்பாற்றினார். பாருங்க, அந்த 40 வருடங்களிலே காலேபை 2 காரியங்கள் சந்தித்தது. அதை அவன் மேற்கொண்டதினாலே கர்த்தருடைய வாழ்க்கையை காப்பாற்றினார். நம்பர் 1, God spared him from all discouragements. அங்கிருந்த அதைரியங்களிலிருந்து கர்த்தர் காலேபை காப்பாற்றினார். இரண்டாவதாக, God spared him from all disbelief. அவிசுவாசத்திலிருந்து காலேபை காப்பாற்றினார். முதல் ஆசீர்வாதம் பாருங்கள், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறார். He spares our life. From what does he spare our life? எதிலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறார்? அதைரியங்கள், அவிசுவாசங்கள், discouragements and disbelief. நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 13 and verse 30. காலேப் எல்லா ஜனங்களையும் அமர்த்தி, கேலப் quieted the people. 12 பேர் அனுப்பினார். யார்? மோசஸ் sent them as spies. நீங்கள் போய் 40 நாட்கள் அந்த தேசத்தை போய் பார்த்து விட்டு வாருங்கள். 40 நாட்கள் இந்த 12 பேரும் அங்கே போய் பார்த்து விட்டு வருகிறார்கள். 10 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 2 பேர் இன்னொரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. 10 பேர் என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக போக முடியாது. அந்த தேசத்தில் மலைகள் இருக்கிறது, அந்த தேசத்தில் ராட்சதர்கள், ஜயன்ஸ் இருக்கிறார்கள், நிச்சயமாக நம்மால் போக முடியாது. 12 பேர் 40 days டூர் போகிறாங்க. 12 பேர் 40 நாட்கள் சுற்றி பார்க்க போகிறார்கள். ஒன்று 10 பேர் 2 பேரை மாற்றணும், இல்லை 2 பேர் 10 பேரை மாற்றணும். இங்கு பார்க்கும்பொழுது பாருங்கள், they were not brainwashed by these 10 people. இந்த 10 பேருடைய வாயை திறந்தாலே, மோசஸ் we cannot go, நம்மால் போக முடியாது. அவங்க வாயை திறந்தவனு சொன்னாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, அங்கே பழம் இருக்குது, அங்கே பாலும் இருக்கிறது, அங்கே தேனும் இருக்கிறது, ஆனால் நம்மால் சுதந்திரிக்க முடியாது. 2 பேர் இருக்காங்க. 40 நாள் 10 பேர் பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ நம்ம சொல்லியிருப்போம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியோடு சேர்ந்துருப்போம். ஆனால் இவங்க 2 பேரும் எதை மேற்கொண்டார்கள்? அதைரியத்தை மேற்கொண்டார்கள். இவங்க யோசுவாக்கு விரோதமாக சொல்கிறார்கள், போக முடியாது. ஆனால் காலேப் என்ன சொல்கிறார்? எல்லாரும் பி குவயட், ஆல் டிஸ்கரேஜ்டு வாய்ஸஸ் பி குவயட், அதைரியமாக பேசாதீங்க, நம்மால் போக முடியும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கும்போது ஒருத்தரை கார்னர் பண்ணிட்டு 3 பேர் பேசினாங்களாம், அவரால் பேசவே முடியாது. நிறைய இடத்துல நடக்குது. சொல்லுவாங்க எனக்கு வாய்ஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வின் பண்ணுறது மைனாரிட்டி தான். கர்த்தர் மெஜாரிட்டியோட இல்லை, மைனாரிட்டியோடு இருக்கிறார். இங்கு பாருங்கள், 2 பேரோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவர்களை சுற்றி இருக்கிற அதைரியத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பேர்டு லைஃப்? என்னை கர்த்தர் காப்பாற்றினார் என்றால் என்ன? நம்மை சுற்றிலும் சத்தங்கள் எப்படி வரும் என்றால் நம்மை அதைரியப்படுத்தும். நம்ம சோர்வுக்குள்ளாக இருக்கிற வசனங்கள், வார்த்தைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எல்லாமே நமக்கு சுமூகமாக இருக்காது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்காது, நமக்கு ஏற்றவாறு எல்லாரும் பேச மாட்டார்கள். ஆனாலும் God spared him from all discouragements. ரெண்டாவது பாருங்க, God spared him from disbelief, அவிசுவாச வார்த்தைகள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், Hebrews chapter 3 and verse 19. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சந்தர்ப்பத்தை குறித்து எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதனால கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை? அவ்விசுவாசம், டிஸ்பிலீஃப். அவ்விசுவாசத்தினாலே இந்த இஸ்ரவேல் கூட்டத்தார் பிரவேசிக்க முடியவில்லை. ஆகவே
இவரை சுற்றிலும் என்ன இருந்தது? அவ்விசுவாச வார்த்தைகள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் ஆசீர்வாதத்திலே கர்த்தர் நமக்கு பேசுகிற காரியம், God should spare us from discouragement and disbelief. அவ்விசுவாச வார்த்தைகள் நமக்குள்ளாக வரும்பொழுது அதை மேற்கொள்ள கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இதான் முதல் ஆசீர்வாதத்தை காலேபுக்கு கர்த்தர் கொடுத்தார். காலேபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவார். கர்த்தர் நம்மை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால், if God has to make us possess the inheritance God has for us, we have to have a spared life. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்கள் ஜீவனை கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் எல்லா அதைரிய வார்த்தைகள், எல்லா அவ்விசுவாசங்கள், நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற இருளை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவார். உங்கள் வாயினாலே சொல்வீர்கள், ஆண்டவர் என் வாழ்க்கையை காத்தார். The Lord kept me alive. கர்த்தர் என் வாழ்க்கையை காப்பாற்றினார். இரண்டாவது ஆசீர்வாதம், it is a strong life. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாம் காலேபுடைய வாயிலிருந்து வருகிற சாட்சியின் வார்த்தைகள். Joshua chapter 14 and verse 11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இதை வாசிக்கும் போது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நமக்கு தோணும். நல்லா கவனிங்க. 11ஆவது வசனத்தில் காலேப் என்ன சொல்லுகிறார் என்றால், God not only blessed me with a spared life, என்னை பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை மாத்திரமல்ல, என்னை கர்த்தர் பலப்படுத்தினார். கர்த்தர் எனக்கு பலனை தந்திருக்கிறார். யோசுவா பார்த்து சொல்லுகிறார், என்னை மோசே அனுப்பின அந்த நாளிலே, மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன். இது 2 பலன் இருக்கிறது. அந்த பலன், இந்த பலன். அன்னைக்கு இருந்த பலன் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய பலனே வேற. ஆனால் இப்பொழுது என்னுடைய பலன் குன்றி இருக்கிறது என்று தான் காலேபு சொல்லியிருக்க வேண்டும். உண்மையாகவே நீங்களும் நானும் அன்னைக்கு இருந்திருந்தோன்னா, காலேபை பார்த்தோன்னா, ஏன்னா இவ்வளோ பலவீனமாக 85 year old மேன் போய் சண்டை போடுறன்றாரு, சும்மா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனானேன். Today I am 85. But when Moses told these words, I was 40 years. 40 வயசு இளமையாக இருந்தேன். இன்றைக்கு எனக்கு 85 ஆகிறது. ஆனாலும் எனக்கு இருந்த அந்த பலம் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஸ்ட்ராங் லைஃப். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தருவார் என்று? ஆமென். விசுவாசிக்கலைன்னா கொஞ்சம் கூட பலன் வராது, நான் சொல்லிடுறேன். இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது யூ கேன் ரீட் அபவுட் த பாடி, த சோல் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் கேலப். நம்ம பொதுவாக என்ன யோசிக்கிறோம் என்றால், எனக்கு ஒரு பலன் வேணும்னா பாடி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு யோசிக்கிறோம். அது முடியாத காரியம், அது உண்மை இல்லையா? வயதாக வாக நம்முடைய சரீரம் பலவீனமாக போகிறது. எல்லா பார்ட்ஸும் ஓல்ட் ஆகிறது. ஒர்க்கிங் எவ்ரி டே 24 hours ஒர்க் பண்ணுது. இட் பிகம்ஸ் ஓல்டு. தட் இஸ் நேச்சுரல். அதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பிரசங்க பீடத்திலிருந்து உங்களுடைய சரீரத்திலே புது பலன் வரும் என்று வேதத்தின் அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன். காரணம், இந்த சரீரத்தை ஆள்வது உங்களுடைய ஆவியாக இருக்க வேண்டும், உங்களுடைய ஆத்துமாவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் எப்போது நமக்கு பொய் சொல்லிக்கொண்டே இருக்கும். இங்கே பாருங்க, 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மோசே
அன்றைக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி 45 வருடங்கள் ஆயிற்று. இவருடைய பலனை எதை வைத்து சொல்லுகிறார்? நல்லா கவனிங்க. He is linking his strength with the word of God. அன்னைக்கு மோசே ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? காலேபுக்கு இந்த எப்ரோனை சுதந்திரமாக கொடு என்று 45 இயர்ஸ் முன்னால் கர்த்தர் சொன்னார். இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறார். 45 வருடமாக எதை ஞாபகம் வைத்திருக்கிறார்? கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதுக்கு பேர் என்ன? அந்த வார்த்தை என்ன? வாக்குத்தத்தம். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா சாயந்தரமே நிறைவேறணும்ல. இவருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு நிறைவேறதுக்கு? 45 வருஷம் ஆச்சு. 45 years he was holding on to the God's promise. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை இவர் பற்றி கொண்டிருந்தார். இந்த அதிகாரத்தில் பாருங்கள், 3 வசனங்களை வாசிக்கிறேன். உங்கள் பைபிளை நீங்கள் பாருங்களேன். 6ஆம் வசனம் verse 6, என்னை குறித்து உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். 10ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் என்னை குறித்து சொன்ன வார்த்தை. 12ஆம் வசனத்திலும் கர்த்தர் அன்னானிலே சொன்ன இந்த மலை நாட்டை. இப்போ 3 தடவை காலேப் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னபடியே, ஆண்டவர் சொன்னபடியே, ஆண்டவர் சொன்னபடியே. எங்கேருந்து பலன் வருகிறது? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலிருந்து, கர்த்தருடைய வசனத்திலிருந்து. காலேப் வாயை தந்து பேசினாலே கர்த்தர் சொன்னபடியே. அடுத்த ஜெனரேஷன் கிட்ட பேசுகிறார். மோசே யோசுவா கிட்ட சொன்னார், யோசுவா முகத்தை பார்த்து பேசுகிறார். யோசுவா தயவுசெய்து மறந்துடாதீங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து விட வேண்டாம். ஆண்டவர் எனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார். ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே. இதை சொல்ல 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 கர்த்தர் கொடுத்துட்டார்னா அதுக்கு கர்த்தர் என்ன தருவார்? பலத்தை தருவார். உங்களுக்கு இப்போ விளங்குதுங்களா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஆண்டவர் தருவேன் சொன்னவர் தருவார் என்று நீங்கள் நம்பிக்கையாக விசுவாசத்தோடு இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆமென். ஒரு இடத்தையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு சுதந்திரத்தையோ கர்த்தர் உங்களுக்கு தரும்பொழுது அதை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். இல்லை என்றால் அவர் தரமாட்டார். இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க, அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்கவும் நமக்கு பலத்தை தருவார். So Caleb knew in his spirit, the God who gives me inheritance will also give me the strength. அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று மோசேக்கு சொல்லி அதை யோசுவாவுக்கு இன்னைக்கு 85 ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னால் போய் யுத்தம் பண்ண முடியும், என்னால் போய் அந்த ராட்சதர்களை துரத்த முடியும், என்னால் யுத்தம் பண்ண முடியும் என்ற ஒரு ஆவி அவருக்குள்ளாக இருந்தது. நீங்கள் வீட்டுக்கு போய் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. நம்பர்ஸ் 14:24. காலேபுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளாக இருந்தது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Numbers 14 and verse 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கும்படியினாலும், my servant Caleb hath another spirit. காலேபுக்கு என்ன ஆவி இருக்கிறது? வேற ஆவி இருக்கிறது. இதை யார் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய தாசனாகிய காலேபுக்கு வேற ஆவி இருக்கிறது. நான் என்ன உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறேன்? பலன். எங்கிருந்து பலன் வருகிறது? இன்றைக்கி அந்த பலனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வில் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அது வில் பவர் இல்லை, அது பலன். மனதிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன். கண்டிப்பாக 85 வயதிலே கர்த்தர் அவனுடைய ஆவியிலே ஒரு பலன் கொடுத்தார். என்கரேஜ்டு ஸ்பிரிட். இப்போ காலேபுடைய வாழ்க்கையை 3ஆக பிரிக்கலாம். கர்த்தர் அவர் கொடுத்த பலன். முதலாவதாக இஸ் வேக்கிங் இயர்ஸ், விழிச்சிட்டு இருந்த காலங்கள். த வேக்கிங் இயர்ஸ் இன் த லைஃப் ஆஃப் கேலப். ரெண்டாவது பாருங்க, ஹிஸ் வைஸ் இயர்ஸ் ஆர் ஒர்க்கிங் இயர்ஸ், அவன் வேலை செய்த காலங்கள்.
மூணாவது ஹிஸ் வீக் இயர்ஸ், அவனுடைய பலவீனப்பட்ட காலங்கள். இந்த 3 காலங்களிலும் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு பலனை தருகிறார். நாம் விழித்து கொண்டிருக்கிற காலம், மோசையோடு காலேப் இருந்த காலம், பலனை கொடுத்தார். ரெண்டாவது பாருங்க, he was working, போய் யுத்தம் பண்ணி அந்த தேசத்திற்குள்ளாக 40 நாள் சென்ற அந்த நாட்களிலும் பலன் தந்தார். இப்பொழுது வீக் இயர்ஸ், 85 வயது பலவீனமான நாட்களிலும் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் இன்றைக்கும் போக்கும் வரத்துமாய் இருக்கிறேன். ஐ கேன் கோ and I can come. எனக்கு கர்த்தர் அவ்வளவு பலனை தந்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் 2வது ஆசீர்வாதத்தை காலேபுக்கு கொடுத்தது போல நமக்கு தருகிறார். இந்த ஆசீர்வாதத்துக்கு பெயர் பலன். ஆமென். த ஸ்ட்ராங் லைஃப், பலனுள்ள வாழ்க்கை. எங்கே இருக்குது பாஸ்டர்? இப்போவே நான் வாங்கிடுறேன் காசு கொடுத்து. இல்லை, அப்பப்போ தான் அது தெரியும். அந்தந்த சூழ்நிலை வரும்பொழுது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும். அப்போ தான் அது விளங்கும். இன்னைக்கு இருந்துட்டு அடுத்த வாரம் நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறேன்னு நினைக்க தேவையில்லை. அந்தந்த நேரத்தில் கர்த்தர் காலேபுக்கு கொடுத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு விளங்கும்படியாக செய்வார். ஒரே ஒரு காரியம், உங்களுடைய ஆவி எப்படி இருக்கணும்? வேற ஆவியாக இருக்கணும். ஜோசஃபை குறித்து வாசிங்க, வேற ஆவி உள்ளவனாக இருந்தான். தானியேலை குறித்து வாசிங்க, விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ளே இருந்தது. தாவீதை குறித்து வாசிங்க, வேறொரு ஆவி இருந்தது. சீஷரில் குறித்து வாசிங்க, வேற ஆவி இருந்தது. அந்த ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. ஜான் அண்ட் ஜேம்ஸ் என்ன சொன்னாங்க? இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் சொன்னாங்க, இப்போது மேலே அந்த அக்கினி அவரை வச்சு இவங்களை அழிச்சிருங்க ஆண்டவரே. உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? எப்படிப்பட்ட ஆவி உள்ளவளாக இருக்கிறீர்கள், வாட் மேனர் ஆஃப் ஸ்பிரிட் யூ ஆர். அப்போது நமக்குள்ளாக இந்த ஆவி மாறிட்டே இருக்கும் பாருங்க. இந்த ஆவி தான் நம்ம ஆண்டவருக்குள்ளாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதிலே தான் கர்த்தர் தம்முடைய பலனை தருகிறார். அப்படி தான் காலேபுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஸ்பேர்டு லைஃப் அண்ட் அ ஸ்ட்ராங் லைஃப். அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றினார், அவனை பலப்படுத்தினார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 14ஆம் அதிகாரம், யோசுவா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், verse 13. அப்போது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். இதற்கு பெயர் சாட்டிஸ்ஃபைட் லைஃப், திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தர் திருப்தியுள்ள வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தார். காரணம், காலேபை கர்த்தர் ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். எபிரோன் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் காட் கேவ் கேலப்? மிகவும் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு திருப்தியான வாழ்க்கை? கர்த்தர் அவருக்கு எப்ரோனை கொடுத்தார். எப்ரோனுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிங்க. எப்ரோனை தான் சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு ஆபிரகாமால் வாங்கப்பட்ட ஒரு இடம். எல்லா முற்பிதாக்களும் அடக்கம் பண்ணின இடம்தான் எப்ரோன். எப்ரோனிலே தான் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக. வெரி வெரி ஸ்பெஷல் பிளேஸ். எபிரோன் என்பது கர்த்தர் வாசம் செய்யும் இடம். எபிரோன் என்பது முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தின் இடம். அந்த இடத்தை அவருக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருந்தும் முக்கியமான ஆசீர்வாதம் மன திருப்தி, சாட்டிஸ்ஃபைட் லைஃப். ஆண்டவர் உங்களுக்கு விருப்பமான எபிரோனை தருவார். காலேபுக்கு எபிரோனை கொடுத்தார். இட் வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் பொசஷன். ஆவிக்குரிய ஒரு சஞ்சரிப்பை அவனுக்கு கொடுத்தார், சுதந்திரிப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நாட் ஒன்லி அ ஸ்பிரிச்சுவல் பொசஷன், காட் கேவ் ஹிம் ஸ்பிரிச்சுவல் பீஸ் தேர். அந்த இடத்துல கர்த்தர் சமாதானத்தை தந்தார். 15ஆம் வசனம் கடைசி பாகம், verse 15, லாஸ்ட் சென்டென்ஸ். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. There was peace, there was rest in that country. எபிரோனை அவர் சுதந்திரித்த பிறகு அந்த இடத்திலே கர்த்தர் யுத்தத்தை ஓய பண்ணி தேசத்திலே அமைதியை கர்த்தர் அங்கே நிலைவுபடுத்தினார். 3வது ஆசீர்வாதம்,
ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தின் மூலியமாக கர்த்தர் நமக்கு ஒரு திருப்தியை நமக்கு தருகிறார். எத்தனை பேருக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்? ஆமென். இந்த எப்ரோனுக்கு வரும்போது காலேபை போல ஆண்டவர் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருவார். காரணம், எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம். எப்படிப்பட்ட ஒரு திருப்தி காலேபுக்கு கொடுத்தார், உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட திருப்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எபேசியர் 1 அதிகாரம். Ephesians chapter 1 and verse 11 in English and verse 12 in Tamil. வசனங்கள் வேறுபடியாக இருக்கு, நான் தமிழிலே வாசிக்கிறேன். verse 12 Ephesians chapter 1. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரம் ஆகும்படி, we have been predestined and chosen that we will receive an inheritance in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். காலேபுக்கு எப்ரோனை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம கேட்போம், அப்போ எனக்கு என்ன ஆசீர்வாதம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வெற்றி இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. நம்மை சுதந்திரமாகும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த சுதந்திரத்திற்கு அத்தாட்சி என்ன? வாட் இஸ் த ப்ரூஃப்? 14ஆம் வசனம், எபேசியர் 1. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். முதலாவதாக சுதந்திரம், இரண்டாவது சுதந்திரத்தின் அச்சாரம். He is the seal. அவரே நமக்கு அச்சாரமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை நிச்சயித்து தருகிறார். அடுத்த லெவல் பாருங்க, 18ஆம் வசனம். உங்கள் வேதத்தை பாருங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. இதை சாதாரணமாக நம்ம வாசிக்கக்கூடாது. இந்த சுதந்திரம் என்ன பாருங்க. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். இது யாருடைய சுதந்திரம்? கர்த்தருடைய சுதந்திரம். உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு சுதந்திரம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. We have an inheritance in Christ. God has an inheritance in you. உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? அது யாருடைய சுதந்திரம்? கர்த்தருடைய சுதந்திரம். 18ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு கர்த்தருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நீங்கள் அறியும்படியாக. காலேபுக்கு அன்னைக்கு கொடுத்தது என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சுதந்திரம், அந்த சுதந்திரத்திற்கு ஆவியானவர் அச்சாரம். அடுத்ததாக கர்த்தர் காலேபுக்குள்ளாக அவருடைய சுதந்திரத்தை வைத்திருந்தார். உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அவர் ஒரு உங்கள் இருதயத்துக்குள்ளாக ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் திருப்தியுள்ள வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் ஒரு டிவைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தெய்வீக திருப்தி வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சுதந்திரத்தை இன்னதென்று அறிந்து கொள்ளும்படியாக எபேசியரில் இருக்க மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நமக்கு நேரமில்லை, வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசியுங்கள். என் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவா காலேபை ஆசீர்வதித்தான், எப்ரோனை சுதந்திரமாக கொடுத்தான். 3 ஆசீர்வாதங்களை கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்தான். காப்பாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, பலனுள்ள ஒரு வாழ்க்கை, திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. A spared life, a strong life, satisfied life.
இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அதை தந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் க்ளோஸ் our eyes and look to the Lord. Praise the Lord. கர்த்தாவே, இன்றைக்கு காலேபனுடைய ஆவி, காலேப் உம்மை முழு மனதோடு கூட உத்தமத்தோடு கூட உம்மை பின்தொடர்ந்தது போல எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு நிலைவரமான ஒரு ஆவியை தாரும். இந்த ஆவி எப்பொழுதும் அதைரியத்தை மேற்கொள்ளும். Give me the spirit of Caleb today. ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் இந்த ஆவியினால் நான் என் சுதந்திரத்தை நான் சுதந்திரிப்பேன். எழும்பி நிற்போமா? நாம் கர்த்தரிடத்திலிருந்து இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவே, நீர் காலேபுக்கு கொடுத்தது போல, எபேசியரில் வாசிக்கிறது போல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், the inheritance that you are given in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. கர்த்தருடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு நிச்சயித்த, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார் காலேப். ஆண்டவர் சொன்னபடியே, மோசேக்கு கர்த்தர் சொன்னபடியே, மோசே தன்னுடைய வாயினால் சொன்னபடியே, எனக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், எனக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், என் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், என் சந்ததிக்கு உரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். இப்படி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒருவர் தான் சந்ததிகளை ஆசீர்வதிக்க முடியும். 15 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, தன்னுடைய மகளை காலேப் ஆசீர்வதித்தான். தன் மகள் ஒத்தினியலுக்கு திருமணமாகி செல்லும் பொழுது, இன்னொரு காணியை கேட்கும் பொழுது அவற்றையும் காலேபு கொடுத்து தன் சந்ததிகளை ஆசீர்வதித்தான். சகோதரனே, சகோதரியே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு காலேபை போல நம்மை மாற்றுவாராக. காலேபனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. காலேபனுடைய ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. மே காட் bless us like Caleb. கர்த்தாவே, என் வாழ்க்கையை நீர் காப்பாற்றினீரே. கர்த்தாவே, என் வாழ்க்கையை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. நான் அந்த தேசத்தை நான் காண வேண்டும். நான் பரலோகத்தை நான் காண வேண்டும். நான் காணான் தேசத்தை காண வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. எனக்கு பலத்தை தாரும். Give me a strong life, Lord. எனக்கு பலனுள்ள வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. எனக்கு திருப்தியுள்ள வாழ்க்கையை தாரும். Help me to be satisfied. மன ரம்யமுள்ள ஒரு வாழ்க்கையை எனக்கு தருவீராக. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே பதியத்தக்கதாக கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தை மாம்சமாக மாறி எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு அநேகர் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். எங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீர். எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். எங்களை உயிரோடு நீர் வைத்திருக்கிறீர். எதற்காக? சுதந்திரங்களை சுதந்திரிப்பதற்காக. கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக, உமக்காக வாழும்படியாக, உம்முடைய நாமத்தை சொல்லும்படியாக எங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். 85 வயதிலும் கொடுத்த பலனை எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவருக்கும் பலத்தை நீர் தருவீராக. போகையிலும் வருகையிலும் ஆண்டவரை யுத்தம் பண்ணும்போதும் காலேபுக்கு கொடுத்த அந்த பலனை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தருவீராக. ஆண்டவரே, ஒரு மன திருப்தியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, give us a satisfaction. தெய்வ பக்தியோடு கூட இருக்கிற மனரம்யத்தை எங்களுக்கு தாரும். ஒரு கண்டென்ட்மெண்ட்டை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு தாரும். அப்பொழுது நாங்களும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க நீரை ஆயத்தப்படுத்துவீர். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. யெகோவா தேவன் ஒவ்வொருவர் மேலும், மோசேயின் தேவன், யோசுவாவின் தேவன்,
காலேபின் தேவன் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே, அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் உயிருள்ளவரை பாடுவே. யெகோவா நீரே நீ, யெகோவா நிஸ்ஸி நீ, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிஸ்ஸி நீ, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோம் நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட இருப்பார்.